Taste the Daily. மது போதை ஆசாமிகள் திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி உள்ளன. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. சென்னை மெரினா கடற்கரையில் இலவச உதவி மையம் என்பது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இலவச உதவி மையம் தற்போது திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் அங்கு உள்ள ஏசி உபகரண பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து கிடைக்கின்றது. தற்போது அங்கு உள்ளே இருக்கும் அந்த சேதமடைந்த பொருட்கள் அனைத்தும் தற்போது பட்ட பகலில் மர்ம நபர் ஒருவர் உள்ள பொருட்கள் அனைத்தும் திருடி செல்லும் காட்சிகள் தான் தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக உள்ளது. இந்த நிலையில் தான் அங்க இலவச உதவி மையம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் முறையாக முதலுதவி மையம் என்பது முறையாக பராமரிக்காததால் உடைந்து சிதலங்கள் காணப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கும் பல்புகள், வயர்கள் மற்றும் ஏசி உபகரணங்கள் என அனைத்தும் யாரும் தெரியாத மர்ம நபர்களால் பட்ட பகலில் திருடக்கூடிய அவல நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மது பிரியர்கள் இருக்கும் கூடாரமாகவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சுற்றுலா தலமாக இலவச உதவி மையம் மாறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மது பிரியர்கள் தங்களது மது வாங்குவதற்காக பணம் இல்லாத போது எல்லாம் இந்த இலவச உதவி மையத்தில் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கும் பொருட்கள் அனைத்தும் திருடி சென்று கொண்டு போய் கொடுத்து மது வாங்கி அருந்துவதாக கூறப்படுகிறது. அரசின் பணம் முழுமையாக வீணடிக்கப்படுகிறது. குறிப்பாக அரசு மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த இலவச உதவி மையம் தற்பொழுது மது பிரியர்கள் பீர் பாட்டல், வாட்டர் என சொல்லக்கூடிய மது பாட்டில்கள் வாங்குவதற்கு பயன்பட்டு வருகிறதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பட்டப்பகுதியில் தினந்தோறும் இதுக்குள்ளில் மது பிரியர்கள் புகுந்து இதுக்குள்ளில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் திருடி செல்வதாக வேதனையை மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இப்பொழுது மது பிரியர்களுக்காக உதவிக்கூடிய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் சிலர் இதை சுற்றியும் திரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் வந்து இந்த முதலுதவி மையம் மேலே ஏறி உறங்குவதும் அதில் இருக்கும் பொருட்களை எடுத்து செல்வதும், குறிப்பாக அந்த காப்பர் வயர்கள் என்பதை எடுத்து போய் எடைக்கு போட்டு அதில் இருந்து வரும் பணத்தை வைத்து மது வாங்குவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மையத்தை ஏன் அரசு முறையாக பராமரிக்கவில்லை? திடீரென்று ஒரு விபத்துக்களோ அல்ல அவசர சிகிச்சை ஏற்படும் போதோ முதலுதவி மையம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இந்த பகுதியில் மெரினா கடற்கரையில் உருவாக்கப்பட்ட முதலுதவி மையம் பராமரிக்கப்படவில்லை. இதனால் திடீரென்று விபத்துக்கள் ஏற்படும் போது இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த மெரினாவை சுற்றி இருக்கின்றது. எப்படி ஒரு மருத்துவமனைக்கு செல்ல முடியும்? ஏன் இந்த முதலுதவி மையத்தை திமுக அரசு பராமரிக்கவில்லை என்று பல்வேறு கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகின்றனர். வேண்டுமென்றே மக்களுக்கு விரோத ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக அரசு செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக திருட்டு பொருட்களை வைக்கும் இடமாகவும் திருட்டு பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய மையமாகவும் இப்போது இலவச உதவி மையம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இலவச உதவி மையம் என்பது மக்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுக அரசு வேண்டுமென்றே முறையாக பராமரிக்காதால் திருடர்கள் வந்து இங்கு உள்ள பொருட்களை அனைத்தும் திருடி சென்று மது வாங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதை சுற்றி வரும் பொதுமக்கள் கூறுகையில் இங்கு தினந்தோறும் பட்ட பகுதியில் உள்ள பொருட்களை அனைத்தும் எடுத்து செல்கின்றனர். இதை நாங்கள் கண்குறை பார்த்துதான் வருகிறோம். இன்று வரை எந்த ஒரு அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக திமுக அரசு இந்த இலவச முதலுதவி மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். ஏனால் இது அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக கொண்டாடப்பட்ட மையம். எனவே இது மக்கள் பயன்பாட்டுக்காக வர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி வினோத். சென்னை மெரினா கடற்கரையில் பராமரிப்பின்றி இருக்கும் முதல் உதவி மையத்தில் இருக்கும் பொருட்களை மது போதை ஆசாமிகள் திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அவற்றை நாம் பார்த்து வருகிறோம்.